கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 9/3/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அந்த காலவேளையிலே ஆண்டவரால் கூடாத காரியம் இல்லை என்கிற வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நன்மைகளை செய்ய எதிர்பார்ப்போடு கூட நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் ஆகாது, நடக்காது, கூடாது, முடியாது என்று சொல்கிற வார்த்தைகள் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். தேவன் சகலவற்றையும் செய்வதற்கு அவரால் முடியும். சர்வ வல்லவர், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவராக இருக்கிறவரால் எல்லாவற்றையும் செய்வதற்கு முடியும். வேதம் நமக்கு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:17 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவராலே முடியாதவைகள் ஒன்றும் இல்லை. மத்தேயு 19:26 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம், நம்மால் எவைகள் செய்ய முடியவில்லையோ, நம்மால் எதையெல்லாம் செய்ய முடியவில்லையோ அதை ஆண்டவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளினாலே செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கு 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாம் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தைகளையும் நாமும் விசுவாசிப்போமேயானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையாய் சகல காரியங்களையும் கைகூடி வரப்பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. மார்க்கு 10:27 சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 18:27 அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கலை, இது கிடைக்கல, இது எனக்கு நடந்திருந்தால் நல்லாயிருக்கும், இது கிடச்சிருந்தால் நல்லாயிருக்கும், இதனுடைய வாழ்க்கையில் இப்படி பண்ணியிருந்தால் நன்றாக இருக்கும், இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்திருந்தால் நன்றாக இருக்கும், நான் இவரை போய் பார்த்தேன், அவரை போய் பார்த்தேன், அந்த நபரிடத்தில் போய் பார்த்தேன் என்று சொல்கிறதான பலவிதமான யோசனைகளும் எண்ணங்களும் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களை, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை சொல்வதற்கு இருக்கிறது என்று சொன்னால், இயேசு சகல காரியங்களையும் நன்மையாய் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். உங்களுடைய இயக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஆண்டவர் பதிலாய் உங்களுக்கு வெளிப்பட்டு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடியாதவைகள், ஆகாதவைகள், கிடைக்காதவைகள் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் என் தேவனால் செய்ய முடியும். நீர் நடப்பிக்க வல்லவர், செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு நல்லவராய் இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவேளை நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்கிற வேதனையோடு ஆதங்கத்தோடு யாராகிலும் இருப்பாள் என்று சொன்னால், கர்த்தர் அந்த காரியங்களை நன்மையாய் அனுகூலமாய் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பீர், செய்து கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். யார் யாரிடத்தில் சொன்னது? திஸ்பியனாகிய எலியா சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவிடம் சொன்னது. 2 ராஜாக்கள் 2:9. இந்த நாளுக்கான கேள்வி,
அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.